ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டியில் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கோல் நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம். ஓடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஜாலியாக போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஓகேவா? அதில் ஒன் ஆஃப் த மேஜர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற கண்டிஷன் ஏன் வருது, எதனால் வருது, எப்படி வருது அப்படிங்கிற புரிதல் நிறைய பேத்துக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் ஆரம்பத்தில் காட்டினா கூட அதை நிறைய பேர் பொருட்படுத்துறதில்ல. ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் என்ன, இது ஏன் வருது, இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் தான். இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் எல்லா பார்ட்ஸ் மாதிரியுமே ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் தேவை. ஸோ பிரெயினுக்கும் பிளட் சப்ளை இருக்குது. ஸோ பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸில் இதான் பிரச்சனை பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். ஓகேவா? இப்போ பிரெயினை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ரைட் செரிப்ரம் அண்டு லெஃப்ட் செரிப்ரம் அப்படின்ட்டு. ரைட் செரிப்ரம் கண்ட்ரோல் தி லெஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அதே போல் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் கண்ட்ரோல்ஸ் தி ரைட் சைட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இப்போ எந்த சைடு நமக்கு லேக் ஆஃப் பிளட் சப்ளை இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஏன் இப்போ பிளட் சப்ளை ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெமரேஜிக், இன்னொன்று இஸ்கீமிக். இதில் ஹெமரேஜிக்கில் பார்த்தோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரப்சர் ஆகிட்டு பிளட் லீக்கேஜ் நடக்குது பிரெயினுக்குள்ளே. அதனால் நார்மலாக கிடைக்க வேண்டிய சப்ளை கிடைக்கல. அப்படி இருந்தால் அதை ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பிளட் வெசல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேட் டெபாசிஷன் தடுத்து பிளட் சப்ளை போக விடாமல் தடுக்குது அப்படின்னா அதை நம்ம இசெமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே அல்டிமேட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை லேக் ஆகும். இந்த ஸ்ட்ரோக் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ரெண்டு ரீசன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஹை பிபி, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இன்னொன்று கொலஸ்ட்ரால் கண்டென்ட் பிளட்டில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுமே பார்த்தோன்னா பிளாக், நமக்கு பிரெயினில் பிளட் சப்ளையில் பிளாக்கை க்ரியேட் பண்ணும். இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மேஜரான காசு இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங். ஓகேவா? இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒபேசிட்டி, குண்டாக இருக்கவங்க அதே போல் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, டயபெட்டிஸ். ஓகேவா? சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம்ஸை பி ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பி ஃபாஸ்ட், நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்ட்ரோக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். இதில் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ். நம்ம எப்படி நார்மலாக பேலன்ஸ்டாக நிற்கிறோம், அந்த மாதிரி ஸ்ட்ரோக் பேஷண்ட்னால நிற்க முடியாது. அவங்க பேலன்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. அடுத்ததாக இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐஸ். நமக்கு நார்மலாக கிளியராக விஷன் இருக்குது, அவங்களுக்கு ஐஸ் கொஞ்சம் பிளர்டாக தெரியும். அடுத்ததாக எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அண்டு ஃபேஷியல். அவங்க ஃபேஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி ஒன் சைடு ஐஸ் இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி இழுத்து கூட வச்சுருப்பாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் ஒன் சைடு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில் வரும். அடுத்ததாக ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்ம்ஸ். அவங்களோட கையும் சரி காலும் சரி அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு, அதாவது ரைட் சைட் பிரெயின் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா லெஃப்ட் சைட் பிரச்சனை வரும், லெஃப்ட் சைட் பிரெயின் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ரைட் சைடு. அடுத்ததாக எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பீச். அவங்களுக்கு நார்மலாக பேச முடியாது, ஏன்னா மவுத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஸ்பீச் நார்மலாக இருக்காது. அடுத்ததாக டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம். டைம் ஆக சிம்டம்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்ட்ரோக் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்ட்ரோக் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் பிளட் எல்லா பிரெயினில் எல்லா பார்ட்ஸுக்கும் நார்மலாக ஈக்குவலாக இருக்கும். அதே போல் நமக்கு எதெல்லாம் இருந்துச்சோ, ஸ்மோக்கிங் அங்கே பிரச்சனையாக இருந்துச்சு, ஒபிசிட்டி பிரச்சனையாக இருந்துச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஓகேவா? அதே போல் பிபி அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை லோவர் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக ஆக்கணும். ஓகேவா? ஸோ அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா அது போய் பிரெயினை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட், அதாவது ஸ்ட்ரோக் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது ஸ்ட்ரோக் பற்றி தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா.